எப்பவுமே பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்று நினைக்கிற விலங்குகள், நம்மிலும் அறிவில் குறைந்து இருக்கிற சிறு மிருகங்கள். நீங்கள் நேஷனல் ஜியோகிராஃபி, டிஸ்கவரி என்று 2 அலைவரிசை இருக்குது, தொலைக்காட்சியில் பாருங்கள். மற்ற தொலைக்காட்சியில் பார்க்காதீங்க, கெட்டு போவீங்க. இதை பாருங்கள், உங்களை தாண்டிய ஒரு உலகம் இருக்குது. அது நிறைய உங்களுக்கு கற்பிக்கும், படிப்பினையை தரும். நான் பார்த்துருக்கேன், நான் நிறைய அதிலிருந்து படிச்சிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா, அடித்து சிறு விலங்குகளை எல்லாம் உண்ணுகிற பெருமிருகங்கள் தனியாக திமுறல தெரியும், அப்படியே தெரியும், ஏன் பார்த்துக்கிறோம் அப்படின்னு. அப்படிதான் ஒரு சிங்கம் பசியோடு இருந்து ஒரு மானை வேட்டையாடிடுது. சிங்கம் எப்போதான் வேட்டைக்கு போகும், பெண் சிங்கம் தான் அதிகமாக போய் வேட்டையாடி எடுக்கும். ஆனால் ஆண் சிங்கம் வேட்டைக்கு போனால் ஒரு தடவை போனாலும் ஒரு தடவை வென்றும், ஒரே தடவையில் வென்றும். பெண் சிங்கம் வேட்டைக்கு போனால் 13 முறை போனால் ஒரு முறை வெல்லுங்கிறாங்க. அதனால தான் நிறைய விலங்குகள் உயிரோடு இருக்குது. 13 முறை வென்றா எல்லாத்தையும் தின்றுவாங்க. அது இயற்கையை அப்படி உருவாக்கியிருக்கு. அந்த மாதிரி இந்த சிங்கம் ஒரு வேளை மானை அடித்து போட்டுருச்சு, சாப்பிட போகுது. ஒரு வாய் கடிக்குது பசியோட, திடீர்னு பயந்து ஓடுது. அப்போ நமக்கு காட்சியை காட்டல, என்னடா என்ன சிங்கமே பயந்து ஓடுத, சாப்பிட இவ்வளோ கஷ்டப்பட்டு அடித்த மான திங்காம ஓடுத, எடா கர்மமே அப்படின்னு பார்த்தா திருப்பி மெதுவாக காட்டுறேன். ஒரு 5000 கழுதைப்புலி, இவ்வளவு தான் இருக்குது உயரம். 5000 கழுதைப்புலி ஒன்றா வருது, அப்படியே நாக்க தொங்க போட்டுக்கிட்டு. சிங்கம் ஓடுது வாழை சுட்டிக்கிட்டு. காரணம் என்ன? சிறு மிருகங்கள், வலிமையற்ற எளிய மிருகங்கள், நாம் ஒற்றுமையாக வாழ்ந்தால் தான் பாதுகாப்பு என்று கழுதை புலிக்கு தெரியுது. ஆனா உனக்கும் எனக்கும் தெரியல, அதுதான் பிரச்சனை. அதனால நம்மளை சிங்கி அடிக்கிறது இல்லை, எலி எறும்பு கூட கடிச்சு கொண்டு போகுது. அதாங்க இருக்க பிரச்சனை, அதான் பிரச்சனை. இதாங்க இருக்கிற சிக்கல். தமிழனுக்கு ஒரே ஒரு பெருமை தாங்க, சாதி பெருமை. இன்னொருக்கு மத பெருமை. இந்த 2 இளவுனால இவன் தெரியறான் எருமை. தெருவில் அது தெரியறான். செருப்பால் அடி, அதெல்லாம் ரோசம் இல்லை. விளக்கு மாத்தால் அடி, அதெல்லாம் மானம் இல்லை. சாதியில் அடி, 50 பேரும் கிளம்பிடுவேன். எப்படா என் சாதியை சொல்லு. தமிழ் அடி, அது கிடையாது, நம்ம எதுவெல்லாம் பண்ணி. தமிழன் அடி, ஒரு பிரச்சனை இல்லை, ஒரு பிரச்சனை இல்லை. இதை நான் பார்த்தேன், அனுபவிச்சேன். இங்கே ஒரு பொண்ணு, ஒரு சாதி பொண்ணோட வேற ஒரு சாதி பையன் திருமணம் முடிச்சுட்டா என்ன கலவரம், என்ன நிலவரம். ஆனால் ஆயிரக்கணக்கான இவன் அக்காவையும் தங்கையும் சிங்கள கற்பழிச்சு கதற கொலை செஞ்சு நிர்வாணப்படுத்தி போட்டான். உலகம் முழுமைக்கு பார்க்குற மாதிரி இவன் அக்கா தங்கச்சி ஆத்தாவை அம்மானமாக்கி போட்டான். ஒரு ஈன பயலுக்கு மான மரியாதை சூடு சொரணை ஒன்றும் கிடையாது. யாரோ இசைப்பிரியாவா சிங்கள கெடுத்துட்டான். அதை பேசுற நாங்கள் பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள், பிரிவினைவாதிகள். எதுக்கு நாங்க தமிழ்நாடு தமிழ்நாடு தனி தமிழ்நாடு கேட்குறாங்களா? நாங்க கேட்குறோமா? ஏன் இந்தியாவை சீக்கிரம் விற்கிறதுக்கு வேலை நடக்குது. அட எங்க நிலத்தையாவது மொத்தமா விற்க பார்க்குறேன், இதையாவது காப்பாற்றி வைக்க முடியாதான்னு தான் நாங்கள் போராடுறோம். வேற எதுக்கு? என்ன இருக்க போகுதுன்னு நினைக்கிற நீ? எழுதி வச்சுக்க, 10 ஆண்டுகள் கழிச்சு இந்த நாட்டில் ஒன்றும் இருக்காது. நீ நிற்கிற இடம் உனதானதாக இருக்காது. நீ எழுதி வச்சுக்க வேணாம், தாளில் எல்லாம் வித்துருவான். சிறப்பு பொருளாதார மண்டலம்னு ஒன்று போட்டிருக்கான். சிறப்பு பொருளாதார மண்டலம் 5000 ஏக்கர், 10,000 ஏக்கர், 1000, 2000 ஏக்கர்னு விளை நிலங்களை பறித்து சிறப்பு பொருளாதார மண்டலம். அது என்ன இருக்கு? எக்கனாமிக் சோன் ஒன்று உருவாக்கி வச்சிருக்கான், ஸ்பெஷல் எக்கனாமிக். போய் பாரு, கிராமம். அதை உருவாக்கியதார் இந்தோனேஷியா, ஜப்பான், வெவ்வேறு நாடுகள். அந்த அந்த உருவாக்கி இருக்கிற அந்த கிராமத்துக்குள்ள, அந்த மண்டலத்துக்குள்ள ஒரு கொலை நடந்தால் இந்தியா நடவடிக்கை எடுக்க முடியாது, தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க முடியாது. அந்த ஜப்பான்காரனா நடவடிக்கை எடுக்கணும். ஒரு வேளை எனக்கும் ஜப்பானுக்கும் சண்டை வந்துருச்சுன்னா அவன் நேராக அவன் விமானத்தை கொண்டாந்து அங்கே இறக்குவேன். இது எப்படிப்பட்ட செயல்? என் தேகத்தில் அங்கங்கே தேமல் விழுந்த மாதிரி என் தேசத்தில் அங்கங்கே தேமல் விழுது. இதுக்கு படை களிம்பு எதையாவது போட்டு சரி செய்யலாம், அதுக்கு எந்த படை களிம்பு போட்டும் சரி செய்ய முடியாது. அதை நீ புரிஞ்சுக்க.
அடிமை இந்தியாவில் போராடுவதற்கு ஒரு காந்தி, ஒரு சுபாஷ் சந்திர போஸ், ஒரு பகத்சிங் தோன்றிட முடிந்தது. ஆனால் விடுதலை பெற்ற நாடு என்கிற இந்த இந்திய நாட்டில் உரிமை பறிபோகிறது, எனது தேசம் அடிமையாகிறது என்று போராட எவன் வந்தாலும் கருவிலே அழித்து விடுவான். அதுதான் இவன் பெற்றிருக்கிற சுதந்திரம். இதை நீ புரிஞ்சுக்க. அதுக்கு தான் துடிக்கிறான் இந்த மண்ணின் பிள்ளைகள். வேற எதுக்கு? வித்துறான், தொடர் வண்டியை அந்நிய முதலாளிக்கு விற்கிறான். இப்ப ராணுவம் ஒண்ணு இருக்கு, அதுலயே 40 விழுக்காடு அந்த ராணுவ தளவாடங்கள் உற்பத்தியில தனியார் முதலீடு, அந்நிய முதலீடு. அதுக்கு என்ன காரணம்? அவன் சிறப்பா செய்வான். அப்ப நீ எதுக்கு புடுங்கிறதுக்கா இருக்க? அவன்கிட்ட கொடுத்துட்டு போக வேண்டியதானடா. அப்ப எதுக்கு போராடுன? அப்ப எதுக்கு செக் இழுத்த? அப்ப எதுக்கு தூக்குறதுங்கன? அதுக்கு சத்தியாகிரகம் போராட்டம் எதுக்குடா? இவ்வளவு போராட்டம் எதுக்கு? இந்த விடுதலை பெறவா? அவனே எல்லாம் சரியா செய்வான். அவன்கிட்ட இருந்திருக்கலாமே, அவன்கிட்ட இருந்திருக்கலாமே. எல்லாமே அந்நிய முதலாளிகள் வந்தால் தான் சரியாக நடக்கும் என்றால் அரசு எதற்காக? அதுக்கு அதுக்கு 90 லட்சம் கோடி. இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு செலவு 90 லட்சம் கோடிகள். அது செலவு பண்ணி தான் ஐயா பிரதமர் ஆயிருக்கிறார் நரேந்திர மோடி ஐயா. இதை அந்நிய முதலாளிகளுக்கு இந்த தேசத்தை தாரை பார்த்து கொடுப்பது. உள்ளூர் பெற முதலாளிகள் இருந்தால் தான் இதை சரியாக செய்வார்கள். தொடர்வண்டி துறையில, தொடர்வண்டியில கழிவற கழுவுற ஒப்பந்தம் தனியாருக்கு கொடுத்தவன தான் படிச்சுன்னு இருக்கான். கக்கு சூட சரியா கழுவ முடியல. நீ என்ன, உன் வேலை என்ன? எதுக்குத்தான் இந்த அரசு இருக்குது? சாலை ஏண்டா 50 கிலோமீட்டருக்கு ஒருத்தன் அந்த காசை வசூலிக்கிறான், அது தனியார் நல்லா பராமரிப்பான். நீ என்ன பண்ணுவ? உனக்கு பல்லு விளக்குறது அதே நீ விளக்குறியா? அதுக்கும் வெளிநாட்டுக்காரன் வந்து விளக்கி விடணுமா? அதுவும் அவன் தான் செய்யணுமா? அதை இவருக்கு தரமா செய்ய தெரியாது. இதையெல்லாம் தரமா செய்ய தெரியாத அரசு, தரங்கட்ட அரசு எதுக்குடா இருக்கணும்? அதுக்கு எதுக்கு இருக்கணும்? அதுக்கு எதுக்கு தேர்தல் நடத்துற? டெண்டர் விட வேண்டியதானே, ஏழை விட வேண்டியதானே. ஓடியா, அம்பானிக்கு 5 வருஷம் அதிக விலை கொடுக்கிற வேணும், அவன் எடுத்துக்க. அவ்வளவுதானே, அவ்வளவுதானே. அம்பானி ஒரு 5 வருஷம் வச்சுக்க, அதானி ஒரு 5 வருஷம் வச்சுக்க, இதை விட பெரிய விலை கொடுக்குறவனாவது ஒரு 5 வருஷம் வச்சுக்க, விட்டுட்டு போ. தேர்தல் இதுக்கு. நாங்களும் மானங்கட்டு போய் வரிசையில் நின்று மாற்ற வரப்போகுது ஒரு குத்து. அவன் வாங்கிட்டு உடனே மூஞ்சிலி முகரையில் ஒரு குத்து நமக்கு கேட்டு, மோடி வாரார், ஓடி வரப்போகுது. அது ஐயா விஜயகாந்த், மோடி வந்தா மக்கள் ஒரு பிரச்சனையும் இல்லை, மக்கள் தண்ணீர் வந்துவிடும், மின்சாரம் வந்துடும். நான் கேட்டேன், வாளியில கொண்டு வந்து ஊற்றி விட்டுருவாரா? இந்தாடா, எந்த மூடையில பதியம் கிடக்குறாங்கன்னு தெரியல. இப்ப மோடி வந்தால் எல்லாம் ஓடி வந்துடும், மோடி வந்தால் அப்படின்னு பேசுறவங்க எல்லாம் இப்ப வந்து மோடி சரியில்லை, மோடி சரியில்லை. எப்படி இருக்கு? போன வேகத்திலே ஓடி வந்துகிட்டு இருக்காங்க எல்லாம். 6 மாசம் கிடக்கல, இன்னும் 4.5 ஆண்டுகள் இருக்கு. மொத்தமா வித்துட்டு கீழே இறங்குவாங்க. என்னக்க ஒண்ணுமே காணாமங்க நாட்டில். நாங்க தான் சொன்னோம்டா, கிளீன் இந்தியா, சுத்தமா ஆக்கிறோம்டா, தொடச்சு ஒண்ணும் இருக்காதடா, கிளீன் இந்தியா. அவன் யாரா ஜப்பான்காரன் மாதிரி இருக்கான்? ஏன் நாட்டில் வேணடா ரஷ்யாக்காரன் தெரியான்? ஏன் நாட்டில் வேணடா அமெரிக்காக்காரன் தெரியான்? அதான் மேக் இன் இந்தியா. எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? தூய்மை இந்தியாவை உருவாக்க போறது நாம் தான். எப்படி? இந்த அயோக்கிய அரசியல்வாதிகள், சுரண்டல்வாதிகள், ஊழல் பேர்வழிகளை மொத்தமாக துடைத்து எரிகிற வரை இந்தியா ஒருபோதும் தூய்மை அடையாது. என் அன்பு மக்களே, அதை நீ புரிஞ்சுக்க. நாடகக்காரன், புற ஏமாற்றுக்காரன், 5 மீனவர்களை தூக்கல போடுவேன். இதே இடத்துல பேசினேன், நீ போட்டு பாரு, நல்ல அப்பனுக்கு பிறந்த சிங்களா இருந்தா அப்படின்னு. போட முடியாது, அவனுக்கு தெரியும், போட முடியாது, போட மாட்டான், போட முடியாது. என்ன அவனுக்கு தெரியும், இந்தியா ஒரு வளர்கிற தெற்காசிய பிராந்தியத்தில் ஒரு வலிமை மிக்க ஒரு துணைக்கண்டம், அதோட அழுத்தம் இருக்கும். அந்த நாட்டின் குடிமக்களை தூக்கல போட முடியாது, அது சர்வதேச பிரச்சனையா மாறிடும். அப்ப அவன் என்ன செய்யறான்? ஒரு நாடகத்தை போடுறான், அவனுக்கு தேர்தல். இவன் ஒரு நாடகத்தை போடுறான், இவனுக்கு 2016 இங்க காலை வைக்கணும். நீ காலை வை, மூக்க வை, எது வந்தாலும் வெட்டுறது தான். நீங்க வா, நீ அங்க தள்ளி நின்று ரசிங்க. அது அரசு மயப்படுத்தி இருக்குது, அரசு மயம், அரசு மயம். அவர் பேசல, உள்ள ஒருத்தர் இருக்கான், அவன் பேசுறான், அவன் பேசிட்டு இருக்கிறான்.
அதில் இவங்களுக்கு ஒரு இது இருக்குது. எதுக்கு இங்கே பார்க்குறான், 2 பிரச்சனை இருக்குது தமிழனுக்கு. என்ன, இந்த தேர்தலில் நம்ம தமிழ்நாட்டில் தோற்று போகிறோம், இந்தியா முழுமைக்கு அடித்து வர்றோம், இங்கே தோற்று போகிறோமே, என்ன காரணம்டா? அங்கே ஒரு பெரிய பிரச்சனை இருக்குதுங்க, ஈழ பிரச்சனை, இன்னொன்று மீனவர் பிரச்சனை. ரெண்டையும் கையிலேடுறான். யாரா அதை ரொம்ப பேசிட்டு இருக்கிறது? சரி, தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருக்கு அங்கே இலங்கையில், கூப்பிட்றா. பெரியவர் ஒருத்தர் இருக்கார், சம்பந்தம், அவரை கொண்டாந்து என்னையை பார்க்க வை. ஐயா மோடியை சந்திச்சிடுறார். சந்திச்சுட்டு இந்த நிலத்தில் நம்ம எளிய பிள்ளைகள் நம்ம போராடி இந்த அதிக அரசுக்கிட்ட சொல்லி மதிப்புமிக்க பெருமகள் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பல தீர்மானங்களை போடுறாங்க. எல்லா பயனும் சொல்றான் ஈழம் தீர்வில்லைன்னு. ஈழம் தவிர தீர்வில்லைன்னு தமிழக அரசு சொல்லுது, ஒரு தீர்மானத்தை போடுது. பொது வாக்கெடுப்பு என்கிற அந்த தத்துவத்தை முன்வைக்குது. பொது வாக்கெடுப்பு தவிர வேற வழி இல்லை என்கிற தீர்மானத்தை வைக்குது. ராஜபக்சேயை மிகப்பெரிய ஜனநாயகவாதி தலைவர் என்று உலக நாடுகள் ஏற்குது. ராஜபக்சே ஒரு போர் குற்றவாளி, இன படுகொலையாளன் என்பதை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு தீர்மானம் போடுது. நியாயம் என்ன செஞ்சிருக்கணும்? வந்தவங்க தமிழ்நாட்டு முதலமைச்சரை சந்தித்து, அம்மா நீங்கள் போட்ட தீர்மானங்களுக்கெல்லாம் நன்றி அம்மா, தொடர்ச்சியாக எங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுங்க, நீங்கள் எங்களுக்காக துணை நில்லுங்கம்மான்னு பேசியிருந்தா அது ஒரு நியாயம் இருக்குது. நேராக ஐயா மோடியை பார்த்து இங்கே வந்து இந்த பத்திரிகையாளர் சந்திப்புக்கு ஒரு அரங்கம் இருக்குது, ப்ரெஸ் கிளப்னு, அதை போய் சந்தித்து உட்காந்து பேசியிருந்தா சரியாக இருந்திருக்கும். நேராக வந்து பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்தில் உட்காந்து, இங்கிட்ட அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன், இங்கிட்ட அம்மா தமிழிசை, அங்கிட்ட தேசிய செயலாளர்கள் உட்காந்துக்கிட்டு இலங்கையை 2ஆ பிரித்து கேட்க முடியாது. என்ன உங்கள் வீட்டு ரொட்டியை நாங்கள் பிரித்து கேட்குறோம், என்னடா உங்கள் ஒப்பஞ்சத்தை பிரித்து கேட்ட மாதிரியே போயிட்டு அதை பிரித்து கொடுக்க முடியாது, அதை கேட்க முடியாது. நீங்கள் கேட்காத, நாங்கள் கேட்டுக்கிறோம். நீங்கள் என்னைக்குமே கேட்டதில்லை, இப்போ புதுசாக நீங்கள் கேட்க போறீங்களா? அதை பேச வச்சுட்டு உள்ள அனுப்பிடுறது. அப்புறம் ஐயா விக்னேஸ்வரன் ஓடியா நேராக இவ்வளவு இடம் இருக்கும்போது பிரேமானந்தா ஆசிரமத்தில் ஒருத்தன் படுத்து எந்திரிச்சு வரான்னா அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பான். அங்கே போய் உறங்கி ஓய்வு எடுத்துட்டு ஒரு கூட்டத்தில் வந்து, ஈழம் என்பதை தேவையற்றது, ஈழம் என்றே பேச முடியாது, நீங்கள் பேசுவதால் எங்களுக்கு நெருக்கடி வருது, எங்களை புலிகள் பட்டம் கட்டுகிறார்கள். அவர் வாயால் சொல்ல வச்சுட்டு ஓடிடுது, அப்படியே ஓடிடுறது. நாங்க ஈழம்னா அவர் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட முதலமைச்சர் சொல்லிட்டார் வேணாம்னு, அந்த நாட்டின் பாராளுமன்ற உறுப்பினரே சொல்லிட்டார் வேணாம்னு, இவங்க வேணும்னு கேட்குறாங்க. அவர் வேணாம்னு சொல்லிட்டாரு, இவங்க வேணாம்ன்றாங்க. நாளைக்கு வர வச்சு வேணும்னு சொல்லிட்டா நீ ஆதரிப்பியான்னா பதில் இல்லை. எப்படி இருக்கு? 60 ஆண்டுகளா ஈழம் வேணும்னு நாங்க கேட்டோம், அப்ப நீ ஆதரிக்கல, இப்பவும் ஆதரிக்கல. நீ எப்பவுமே ஈழம் இல்லைங்கிற நிலைப்பாட்டில் உறுதியா இருக்கிற, நாங்கள் அதை போல எப்பவுமே ஈழம் தவிர வேற வழி இல்லைங்கிற நிலைப்பாட்டில் நாங்களும் உறுதியா இருக்கோம். இது ஒரு அந்த அரசியல் அப்படி எடுத்துக்கிறது. இப்ப நீங்க எழுதி வச்சுக்க, சட்டசபை தேர்தல், இந்த தேர்தலில் நம்ம பேசுவோம், இந்த மாதிரி பாரதிய ஜனதா காங்கிரஸ் எல்லாம் நமக்கு துரோகம் பண்ணிடுச்சுன்னு. அப்போ எல்லாரும் பேசுவாங்க. யார்? அண்ணன் ராதாகிருஷ்ணன் பேசுவாங்க, அம்மா தமிழிசை பேசுவாங்க, ஐயா எஸ்ஆர் சேகர் பேசுவாங்க, ஐயா எச் ராசா பேசுவாங்க, அருமை சகோதரர் ராகவன் எல்லாம் பேசுவாங்க. என்ன பேசுவாங்க? அங்கே இருக்கிற மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அந்த முதல்வர் ஐயா விக்னேஸ்வரனை சொல்லிவிட்டார் வேண்டாம் என்று, அங்கே இருக்கிற இங்கே சம்பந்தம் ஐயா பெரியவர் அவரே சொல்லிட்டார் வேண்டாம் என்று, இவர்கள் வெறும் அரசியல் பிழைப்புக்காக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நீ எழுதி வச்சுக்க, பேசலைன்னா இதை பேசுவதற்காகத்தான் அவர்களை பேச வைப்பது. இது ஒரு அரசியல். இந்த மீனவர் 5 பேர் உயிரை நான் தான் காப்பாற்றினேன். யார்? பாரதிய ஜனதா. எப்படி காப்பாற்றினார்? மதிப்புமிக்க ஐயா நரேந்திர மோடி அவர்கள் எடுத்து ராஜபக்சே ஒரு அழைப்பில் பேசினார், அடுத்த நாள் விடுதலை. அன்பிற்குரியவர்களே, அறிவார்ந்தவர்களே, என் அருமை பெற்றோர்களே, உடன் பிறந்தார்களே, ஒரே அழைப்பில் அடுத்த நாளே 5 மீனவனையும் விடுதலை செய்துவிட முடியும் என்றால், மரண தண்டனை விதிக்கப்பட்ட அடுத்த நாளே பேசி 5 பேரையும் விடுதலை செய்யாதது ஏன்? அதுக்கு பதில். ஒரு 25 நாள் அந்த பெத்தவனை, கூட பிறந்தவனை, கட்டின பிள்ளைகளை, கொண்டாட்டி எல்லாம் அழ வச்சுட்டு மறுபடி இப்ப திடீர்னு அழைச்சு பேசுறது காரணம் என்ன? அப்ப நம்மளை எல்லாம் இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளையும் மீனவ உயிரை காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று போராட வைத்து விட்டு அழைச்சு பேச காரணம் என்ன? உங்களால் முடியாது, நாங்கள் தான் காப்பாற்றினோம் என்று காட்டுறது. மறுபடி தேர்தல் வரும்போது 5 மீனவர் உயிரை காப்பாற்றியவர், அதுவும் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் பேசுகிறார் ஒரு இடத்துல இந்த பத்திரிகையாளர்கிட்ட,
இந்திய நாட்டின் ஒவ்வொரு உயிரையும் அவ்வளவு நேசிக்கிறார் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் என்று சொல்றார். தன் சொந்த மாநிலத்தில் வாழ்ந்த பலாயிரக்கணக்கான இஸ்லாமிய மக்களை கொன்று குவித்ததும் அப்படி நேசித்துத்தானா என்றால் அதற்கு பதில் எப்படி இருக்கு? இதை அறிவார்ந்த மக்கள், எனது இன உறவுகள் சிந்திக்கணும். தொடர் வண்டியில் ஏதோ இணைப்பு பெட்டி செய்கிற இடத்துல ஏதோ பிரச்சனை, இதெல்லாம் நீ பேசி பாரு, வெளியில் போய் இணைப்பு பெட்டியா அப்படின்னாங்க, எதுவுமே பிரச்சனை இல்லை. இங்கே ஒரு புத்தி இருக்குது, ஈன புத்தி. தன் வீட்டு கூரை எரியாதவரை அதை எவனும் தண்ணி எடுத்துக்கிட்டு வர்றது இல்லை அணைக்கிறதுக்கு. அடுத்த வீட்டில் தானே 6 வீட்டுக்கு அங்கிட்டு தானே எரியுதுன்னு இவன் படுப்பான். 5 நிமிஷத்தில் இவன் வீட்டு கூரை எரியுங்கிறது தெரியாது. இப்போ எனக்கு வைத்த வழியும் காய்ச்சல் வந்திருக்கு, கத்துறேன், அது உனக்கு வேடிக்கையா இருக்கு. நாளைக்கு உனக்கு வரும்படி, அப்போ ஒருத்தனும் வரமாட்டான், அப்போ நான் தான் வந்து கத்தணும், உனக்கு வலிக்குதா, இப்படி தாண்டா அன்னைக்கு எனக்கு வலிச்சதுரா அப்படின்னு. அப்போ நான் வந்து போனா போதுன்னு இந்த கருப்பட்டியை இந்த இதுகளை கொஞ்சம் சாப்பிடு, வலி கொஞ்சம் குறையும். ஏன்னா நான் அதுக்கு முன்னாடி சாப்பிட்ருக்கேன். என்ன பார்த்துக்க, உனக்கு இந்த சிக்கல் வராத வரை, உன்னுடைய உரிமை பறிபோகாத வரை நீ மகிழ்ச்சியா இருப்ப. அது போகாது நீ நினைச்சுக்கிட்டு இருப்ப. இந்த நிலத்தில் வாழ்கிற எல்லோரும் அடிமைகள். என் தம்பி கார்த்திக் சொன்ன மாதிரி தாழ்த்தப்பட்டவர் யாரு? பல்லர் பறையர் சக்கிலி எல்லாம் தாழ்த்தப்பட்டவர். தமிழன் ஒவ்வொருத்தனுமே தாழ்த்தப்பட்டவன் தான். தமிழன் ஒவ்வொருத்தனும் பறையன் தான். தமிழன் ஒவ்வொருத்தனும் இழி மகன்தான். இப்படிதான் இந்த நாடு நடத்துது. இதுல அடிமையில முன்னடிமை, பின்னடிமை, மூத்தடிமை, இலை அடிமைலாம் கிடையாது, எல்லாம் அடிமை தான். அடிமை நாயில் இது உயர் சாதி அடிமை, இது கொஞ்சம் தாழ்ந்த சாதி அடிமைலாம் ஒன்றும் கிடையாது. புரியுதா? 5000 ரூபாய் இல்லை, 5 லட்சத்துக்கு காலில் வாங்கி மாட்டினாலும் செருப்பு தாண்டா. அதை நீ புரிஞ்சுக்க. அதனால நீ இந்த உலகம், இந்த இனம், இந்த நாடு நம்மளை கால் செருப்பாக வைத்திருக்கிறது. அதனால நம்ம குப்பமேட்டில் கிடந்தாலும் கலண்டு போய் தனியாக கிடப்போம். அந்த முடிவில் எனது அன்பு மக்கள் உணர்வோடு உறுதியாக நிற்கணும். இந்த மண்ணின் மக்கள் தொடர்ச்சியாக அப்படி நம்ம உரிமையை இழந்துட்டு பேசி கொண்டு இருக்கிறதுல பயன் இல்லை. இது எல்லாவற்றையும் மீட்க முடியுமானால் தமிழ் தேசிய மக்களின் ஒற்றுமையும், அதனால் மேலெழுந்த அரசியல் வலிமையும், அதை கொண்டு நடத்துகிற போராட்டங்களும் தான் இந்த வெற்றியை பெறும். அனைத்தையும் நம்மிடத்திலிருந்து பறித்து வைத்திருப்பது இந்த அதிகாரம். பல முறை நான் சொல்லிவிட்டேன், மக்களின் பிரச்சனைகளை அரசு கையில் எடுக்கவில்லை என்றால் மக்கள் அந்த அரசை கையில் எடுப்பதை தவிர வேறு வழி இல்லை. அனைத்து துன்ப பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே என்று புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் சொல்வதை நாம் அடிக்கடி சொல்கிறோம். ஆனால் அனைத்து துன்ப பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே. ஆனால் அந்த சாவி உன்னுடைய சட்டைப்பையில் இருக்கிறது என்பதை நீ மறந்துவிட்டு சுற்றுகிறாய் என்பதுதான் இங்கே இருக்கிற நிலைமை. அதே போல தமிழீழ கதவும் சாத்தப்பட்டிருக்கிறது. அது திறப்பதற்கான சாவி ஒவ்வொரு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடிமகனிடத்திலும், தமிழ் பிள்ளையிடத்திலும் இருக்கிறது. எனவே சாவியை கையில் வைத்துக்கொண்டு யாரு திறப்பா என்று நீங்கள் அலைய வேண்டியதில்லை. வாருங்கள், எல்லோரும் சேர்ந்து திறப்போம். முடியவில்லை என்றால் ஓங்கி அடித்து உடைப்போம். என் அன்பிற்குரியவர்களே, இழந்த உரிமையை மீட்கிற வரை அயராது சோர்வின்றி களத்திலே நிற்போம். தம்பிகள், நம்பிக்கையோடும் துணிவோடும் நில்லுங்கள். ஒன்றிணைந்து போராடி நமது உரிமைகளை வெல்லுவோம். இது தொடக்கம்தான். நமது உரிமை மீட்கப்படும் வரை இது தொடர்ந்து நடக்கும் தான். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.